ஹே டிஜிஸ், இப்போ தான் நான் தூங்கி எழுந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். லைக்கு பைக்கில் வந்து எல்லாத்தையும் எப்படி காட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சோனி ஹெச்எக்ஸ் கேமரா வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளோடது இல்லை, நம்ம ஃப்ரெண்டோடது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் நேற்று. சரி, சட்டையில் பட்டனை வச்சு பட்டன்லாம் போட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து வரல, நல்லாவே வரல. நல்லா வந்திருக்குன்னு ஓரளவுன்னு கூட சொல்ல முடியாது. நல்லாவே வரல. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம். அந்த ட்ரை பண்ணத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல ஒரு சில சின்ன சின்ன வியூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். இது வந்து இப்ப ட்ரையல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ ஹோல்சமா நான் ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ட்ரை பண்ணனோ அது எல்லாத்தையும் கிளிப்பா ரொம்பலாம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இல்லாம சும்மா ஒரு சின்ன ஒரு 10 to 60 செகண்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளிப்பா நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். மேபி 2 மினிட்ஸ்குள்ள. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க டிஜிஸ். லெட்ஸ் கோ. ஹே டிஜிஸ், இப்போ மணி எத்தனைன்னா 10:17 ஆகுது. அதாவது 10:17 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம நைட்டு சம்டைம்ஸ் வந்து 2-3 மணி வரைக்கும்லாம் டெலிவரி வரும். ஏதாவது நமக்கு ஃபோனில் வந்துட்டாலே, நமக்கு டெலிவரி ஆர்டர் வந்துட்டாலே நம்ம வந்து அதை விடுறதில்ல. அதை பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். ஸோ நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் டெலிவரி வந்து. உண்மையிலே இதில் ஏன் பண்ண முடியுமாடான்னு கேட்டிங்கன்னா முடியும் தான். பட்டு அவ்வளோவா ஏர்ன் பண்ண முடியாதுங்க. நம்ம நினைக்கிற காசுலாம் வராது. பட் ஆனால் வரும். எப்படி சொல்கிறது, இதில் வச்சு ஒரு பார்ட் டைமுக்கு ஓகேவாக இருக்கும். இதே ஃபுல் டைம் எல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நான் சஜஷன் பண்ண மாட்டேன். நிறையா கஷ்டம். ஓகே டிஜிஸ், டிஜிஸ் இந்த க்ளவுஸை போட்டு எதுவுமே பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து பைக்கை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது இந்த கேமரா சுவிட்சே ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து க்ளவுஸை ஓயாமல் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குது. பட் செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நல்லா இருக்குது. அதை க்ளவுஸ் போட்டு இப்படி ஹோல்ட் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த க்ளவுஸு. ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னா ப்ரோ பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தெர்மல் க்ளவுஸு. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம ஏன் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து டெலிவரியில் வர்ற காசு, டெலிவரி பண்ணுறோம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு எனக்கு நான் நிறைய சான்சஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. பஸ்ஸிலலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே, என்னென்னமோ விலாக்லாம் பண்ணி பார்த்தேன். எனக்கு சூட் ஆகலை. பைக்கில் பண்ணும் போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போகும்போது புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசாக கற்றுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ அப்படின்னும் போது இதவே சரி டெலிவரியும் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கும் மைண்ட் அளவில் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறனால தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உண்மையிலே நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பைக்கு பாருங்களேன். இப்போ நான் இந்த கேமரா வந்து சட்டையில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், பட்டனில் வந்து. ஸோ உங்களுக்கு நைட் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் பாருங்கள். ஸோ நைட் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ட்ரையல் பார்த்துட்டு, நம்ம வளர்த்தியாக இருக்கனால கழுத்து மட்டும்தான் தெரியுது, வளர்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். ஸோ அதனால் நைட் லைஃப் வந்து யூகேயில் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க, அடிச்சுக்கவே முடியாது. வாக்ஸ்ஹால்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு போனேன். டா அந்த வியூவில் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த வியூவு.
சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை டிஜி, அப்படி இருக்கும் அந்த வியூஸ். அப்பா அதான் நான் இப்போ வந்து இந்த தெர்மல் க்ளவுஸ் மேலே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ட்ரையல் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நமக்கு இருக்குது நைட் லைஃப் வந்து கேமராவில் எப்படி வருது, நம்ம நினச்ச மாதிரி வருதா அப்படின்ற ஒரு மாதிரி சும்மா இன்றைக்கி வந்து ட்ரையல் பண்ண போகிறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். 100% தான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. பட் அதனாலே நான் ட்ரை பண்ணாமலே நிறையா நாள் வந்து தாண்டி போயிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். நல்லா வருதோ வரலையோ அது ரெண்டாவது விஷயம். ஓகே டிஜி, நம்ம டெலிவரியை தாண்டி உங்களுக்கு ஏதாவது என்னால் ப்ரொவைட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம டெலிவரி பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எதுவுமே மறைக்க போகிறதில்ல, உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம ஊர்லலாம் டெலிவரி பண்ணால் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. நிறைய வேலை அங்கே நம்ம ஊரில் கேவலமாக பார்க்குறதெல்லாம் இங்கே வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகே டிஜிஸ், நம்ம வந்து அப்படியே வண்டியில் போயிட்டு பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லெட்ஸ் கோ. கேமரா வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. சரி, நம்மள்கிட்ட வந்து கோபுரம் வாங்கினா தான் இது எல்லா பிரச்சனையும் சரியாகும். கோப்ரோவுக்கு 300 பவுண்ட்ஸ் ஆகும் அது வாங்குறேன். எனிவே நான் எதோ ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ எடுத்து பார்ப்போம். நல்லா வந்ததுன்னா ஓகே அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் டிஜிஸ், நம்ம வந்து கேமரா வாங்கிட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த கேமரா வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கலாம், சும்மா உட்காந்து பேசலாம். பட்டு விலாகிங்க்கெலாம் இது வந்து சூப்பர் கேமரா. பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ சட்டையில் மாட்டி வச்சுருக்கேன், பார்ப்போம். எனிவே டிஜிஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேட்டுது அப்படின்னா கூட மெசேஜ் ஒரு மாதிரி சொல்லுங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து சும்மா அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல இந்த மாதிரி மோட்டர் விளாக்குங்களா. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா ஆகாதா, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஓகே டிஜிஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நான் எதையுமே மறைக்கலை, அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே கிளம்புவோம். கடவுளே 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 கடவுளே. நம்ம பைக்குக்கு என்ன நேம்னு தெரியுமாங்க? நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஒரு நல்ல பேர் வச்சுருக்கேங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர். ஒரு கடவுள் பக்தி ரிலேட்டடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு கடவுள் பக்தி இதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ் இங்கிலீஷ் நேம் தான். அது யூஸ்வலாக எல்லோரும் பேசக்கூடிய ஒரு நேம் தான். சின்ன பசங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்யூஸ்வல் ஆகிடுச்சு. அந்த நேம் வந்து சொன்னால் இது நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பேர். அந்த பேர் தான் என்னன்னு சொல்லி தொலையண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியுது. அது என்னன்றதை நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. கேமரா என்னவோ வானத்தை தான் எடுக்குது. அப்பா செம்ம குளிராக இருக்குங்க. எங்கே கேமரா அப்படி பிடிச்சிக்கிட்டே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தையாவது காட்டுவோம் பெர்ஃபெக்டாக. அதுக்கப்புறம் கேமரா அப்படியே கீழே விட்டுருவோம். ஃபஸ்ட்டு எடுக்குதா என்னென்னு வேறு தெரில, பேட்ரி வேறு கம்மியாக இருக்குது. ஸோ ஒரே டவுட்ஃபுல்லாக இன்றைக்கி இந்த ரைடு ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் டைமு வேறு. கேமரா சரியாக வராதுங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ ட்ரை பண்ணுவோம், முடியாத பட்சத்தில் அப்படியே விட்டுருவோம். செம்மையாக இருக்குங்க.
அப்பா. அப்படி தாங்க இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சூப்பராக இருக்குங்க. என்னடா இப்படி சூப்பராக இருக்குது இப்படி சொல்லிட்டு தோணும் உங்களுக்கு. சும்மா சொல்லாதடா சூப்பராக இருக்குது, உண்மையாக சொல்லு எப்படி இருக்குது, குளிராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக குளிராகவும் இருக்குது. அந்த குளிரை தாண்டி ஒரு மாதிரி சுகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் அப்படியே பார்த்துட்டே போகிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப நாள் இப்படியே அடைச்சே கிடந்துட்டோம்லங்க. ஒரு அடைச்சே கிடந்தவங்களுக்கு வந்து சும்மா அப்படி ட்ராவல் பண்ணாலே ஒரு சொர்க்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் உங்களை ஒரு 2 வருஷம் ஏதோ ஒரு ரூம்லேயே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சர்க்கிள்லே இருக்கீங்க, இல்லை ஒரு சில ஹேபிட்லேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை இன்னொரு புது ஹேபிட்டில் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ராவல்லாம் விடும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு மற்றவங்களுக்கு அது யூஸ்வலாக இருந்தாலும், ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்லி கேவலமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருக்குது எனக்கு உண்மையை சொல்ல போனால். ஸோ இந்த பாருங்கள், ஆர்டர் வந்துடுச்சு.